cause I got something to prove. Hey guys, இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வந்து மோட்டோ விலாகிங்கே சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்மளோட ஹெல்மெட் கேமரா சுத்தமாக உடஞ்சி ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகி ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிருச்சு. மைசூரில் எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம போன வீடியோ எதுவுமே வந்து இதில் இருக்காது. மண்டலப்பட்டி வீடியோ மட்டும் தான் இருக்கும். சாரி, இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கோப்ரோ வந்து வாங்கினதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஹே காய்ஸ், நான் தான் மோட்டோவிலேஜர்ஸ் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ இயர் இந்த புது வருஷத்தில் இது வந்து நம்மளோட 2வது வீடியோவும் கூட. ஸோ இந்த 2வது வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு பார்த்தோம்னா கர்நாடகாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். கர்நாடகாவில் எங்கேன்னு பார்த்தோம்னா கூர்க்கு போகிறோம் காய்ஸ். கூர்க்கு வந்து எது வழியாக போகிறோம் பார்த்தோம்னா மைசூர் தான் போகிறோம். மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக்க நம்ம அங்கேருந்து நம்ம கூர்க்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து எது வழியாக போகிறேன் பார்த்தோன்னா காஞ்சிபுரம், வேலூர், அப்புறம் வந்து ஆம்பூர், வாணியம்பாடி வழியாக ஓசூர் வழியாக போயிட்டு பெங்களூரோட பார்டர் வழியாக போய் நம்ம வந்து மைசூர் வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த கூர்க் ரைடில், இந்த கர்நாடகா ரைடில் கூர்க் ரைடில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மைசூரை தான் போய் பார்க்க போகிறோம். மைசூர் பேலஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமாக்க அங்கேருந்து நம்ம இன்றைக்கி நைட்டு அதாவது அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மைசூரில் அதுக்கப்புறம் நம்ம கூர்க்கில் பார்த்தோம்னா அதுக்கடுத்த நாள் வந்து காலையில் கூர்க்கு கிளம்பி போகலாம். மைசூர்லேருந்து கூர்க்கு கிளம்பி போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கன் லைட்டாக ஒரு தட்டுங்க. இங்கே வெயில் அதிகமாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு வெயில் அதிகமாக இருக்குது, ஆனால் குளிர் தாங்க முடியல. இப்போ இருந்த வரும்போதெல்லாம் கையெல்லாம் ஒரே இதாகிடுச்சு. இங்கே இவ்வளோ குளிர் இருக்குன்னா அப்போ இங்கே போக போக இங்கே கூர்க்கில் எவ்வளோ குளிர் இருக்குன்னு தெரியல. கூர்க்கில் இன்னொரு ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மண்டகப்பட்டியான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு ஆஃப் ரோடான ஒரு ட்ரெக்கிங் மேலே பைக் மேலே ஏற்றி அங்கே பார்த்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்கணும். அதுதான் என்னுடைய பெரிய டார்கெட்டு. இன்றைக்கான ரைடு கிலோமீட்டர் பார்த்தோம்னா 450 கிலோமீட்டர். அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். மைசூரில் போய் தான் இன்றைக்கி ரூம் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் லைட்டாக தட்டிருக்குங்க. வாங்க நம்ம மோட்டோ விலாகிங்கில் பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வேலூரை தாண்டி ஒரு இடத்துல இப்போ ஹைவேல நிற்கிறோம். வேலூர் பார்த்தோம்னா வேலூரோடைய அவுட் ரோடு ஹைவேன்னு சொல்லுவோம்ல, இதுதான் ஓசூர் ஹைவே. இது இப்போ அந்த ஹைவே பக்கத்தில் தான் ஒரு இடத்துல நிற்கிறோம். இது பார்த்தோன்னா இது வெஸ்ட் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. எனக்குள்ள பிளேஸ் நல்லா இருந்துச்சா, அதனால் நான் அப்படியே இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படியே பைக்குங்க ரெஸ்ட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இந்த கேமராவில் பேட்டரி மாற்றுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன். அது பேட்டரி மாற்றியும் புண்ணிய முடியாது, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது காய்ஸ். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் தான் வீடியோ இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோப்ரோ வாங்கிட்டோம்னா கூடிய சீக்கிரமே கோப்ரோ வாங்கிட்டேன்னா கம்பல்சரி உங்களுக்கு நல்ல மோட்டோ விலாகிங் வந்து இன்னும் ப்ராப்பராக கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ நம்ம பைக் பார்த்தோம்னா செல்லப்படி இங்கே நிற்கிது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்ருக்கேன், ஏன்னா 150 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அப்படியே இந்த பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கே நின்று கொஞ்சம் படுத்து கிடந்தாலும் ஒன்றும் தெரியாதா, புல் தானே, அதனால் அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இனிமேல் கிளம்ப வேண்டியதான். சரி ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஓசூர் கிட்டே போயிட்டு, இல்லைன்னா ஓசூர் தான் போக முடியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி லாஸ்ட்டு எண்டு. ஏன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகாததுனால கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. நிறைய இடத்துல நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதுலேயே லேட் ஆகி போயிடுது. எனக்கு தெரிஞ்சு மைசூருக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் லைட்டாக தட்டிவிடுங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கோப்ரோ வாங்கணும். அதுக்காக நான் மிகப்பெரிய அளவில் ரொம்ப வேண்டிக்கிட்டு கிடக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது காய்ஸ். அந்த கமிட்மெண்ட்னால என்னால் கோப்ரோ ஒரு 27,000 சம்திங் இருக்குமோ என்னமோ, அதை என்னால் வாங்க முடியல இன்னமும். இஎம்ஐயில் வாங்கலாமா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது எதில் வாங்கலாம்னு. ஸோ கூடிய சீக்கிரமே கோப்ரோ வாங்கிட்டோம்னா மோட்டோ விலாகிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தட். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மொபைல்லே ஃபுல்லாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல்லே ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் அழகாக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே காய்ச்சி பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணகிரி கிட்டே வந்துவிட்டோம். கிருஷ்ணகிரி பக்கம் தான். நான் இங்கே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே நான் வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வரும்போது சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, குமார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு அவனை வர சொல்லிட்டேன். இது பழைய மாதிரியே இதான் குமார் அப்படிங்கிறேன். பழைய வீடியோலையும் இதே மாதிரி தானே சொல்லியிருப்பேன். ஓகேவா, இதான் குமார். இங்கே வந்தேன்னா நான் எப்போவுமே குமாரை பார்க்காம போகவே மாட்டேன். ஏன்னா மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு அதிகமாக ஃபஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணதில் இவன் ஒரு ஆள். ஃபஸ்ட்டு எனக்கு 256 சப்ஸ்கிரைபரும் எனக்கு தான் இருந்துச்சு, சம்திங் தான் இருந்துச்சு. அப்போலாம் இந்த ஏரியாவில் நிறைய இடம்லாம் எனக்கு சுற்றி காமிச்சு யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ண ஒரு ஆளில் இவனும் ஒருத்தன். அதனால் இவனை எனக்குமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக ஒரு 10 மணிக்காக நான் மைசூர் போய் சேர முடியும். மைசூரில் போய் நான் ஸ்டே அடிச்சுட்டு
அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வெள்ளனமே கிளம்பி மைசூர் பேலஸை வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கூர்க்கு போயிடுவோம். கூர்க்கு போயிட்டு இனிமேல் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இனிமேல் கிளம்புவோம். ஓகேவா? ஹலோ காய்ஸ், நான் தான் மோட்டோவிலேஜர்ஸ் விஜய். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தோம்னா டே 2, அதாவது கூர்க் ரைடோட டே 2 இது. இன்றைக்கி நம்ம மடிக்கேரிக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டாவது நாள் இந்த டே 2ஓட வீடியோவில் இப்போ வந்து நம்ம எங்கேருந்து கிளம்ப போகிறோம்னா மைசூர்லேருந்து மடிக்கேரி போகிறோம். கிட்டத்தட்ட 138 கிலோமீட்டர் சம்திங் வருது. ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மைசூர் பேலஸ் வந்து இப்போ வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதாவது மைசூர் பேலஸ் வந்து வெளியிலேருந்து மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மைசூர் பேலஸில் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 10 மணிக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணும்போது நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ளேயே நமக்கு லேட் ஆயிரும். 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம மடிக்கேரி போகிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ நம்ம பிளான் பண்ணி வந்ததே கூர்க்கு போகிறதுக்கு தான். ஸோ ஓகேவா? அதனால் மைசூரை வந்து இன்னொரு தடவை நம்ம பார்த்துக்கலாம், மைசூர் பேலஸை. ஸோ இப்போதைக்கு நம்ம கூர்க்கு போகிறத மட்டுமே இது பண்ணிக்கலாம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் சாப்பிடல. போகிற வழியில் எங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேராக மடிக்கேரி இன்றைக்கி எப்படியாவது ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து மடிக்கேரி போய் சேர்ந்துடணும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை வெள்ளை கேமரா லைட்டாக ஒரு தட்டி விடுங்க. மிச்ச விஷயம் நம்ம மோட்டோ விளாகிங்கில் பார்ப்போம். மோட்டோ விளாகிங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டோ விளாகிங் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் அது எந்தளவுக்கு வீடியோ வந்து அதில் கரெக்டாக வருதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டோ விளாகிங் கொஞ்சம் வீடியோஸும் எடுப்பேன், அதே சமயம் மொபைலையும் எடுப்பேன். இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கோப்ரோ வாங்குற வரைக்கும் தான். ஓகே, என்ன சொல்கிறதே தெரியல காய்ஸ். மைசூரை சுற்றி வீடியோ எடுத்து பார்த்தீங்களா? மைசூரை சுற்றி அந்த இடத்துல கேமரா ஆன் ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு நான் சுற்றி வீடியோ எடுத்துருந்தேன். ஆனால் இங்கே வீடியோவே ரெக்கார்ட் ஆகல காய்ஸ். இதான் சோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சோதனையை வந்து எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல எனக்கு. கேமராவோட நிலைமையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த கேமரா இந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கிறதுனால தான் சுத்தமாக வந்து டச்சு ஒர்க் ஆகலை. டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகாதனால என்ன ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகி ஏதோ போயிட்டு மைக் ஆஃப் ஆகிறது, இல்லைனா வேறு ஏதாவது போகிறது, ஸ்லோ மோஷனில் போகிறது, இல்லைனா ஃபோட்டோஸ்க்கு மாறுறது, அப்படின்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே போகுது. இதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கே. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பார்த்தோம்னா நார்மலாக மொபைல்லே எடுக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஆரம்பத்திலே தான் சொல்லிட்டு இருக்கேன், மொபைலில் தான் இருக்கும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ தான் நம்ம கூர்க்கில் வந்து அபி வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துக்கு பார்த்தேன். அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீனிக்கான ஒரு பள்ளத்தாக்கு அது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்ம மதியானம் 1 மணி டயத்தில் நிற்கிறதுனால பனிமூட்டை எதுவும் அதிகமாக இல்லை. அதனால கொஞ்சம் கிளியராக தெரியுது. இதுவே கொஞ்சம் வெள்ளனமே வந்திருந்தோம்னா அந்த பனிமூட்டமாக போகிறதுலாம் நல்லா க்ளீனாக தெரியும் காய்ஸ். சூப்பராக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம பைக் அப்படியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம பைக் இதோட பார்க்கல சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இப்போ வைட் ஆங்கிளில் வச்சு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து நம்ம பைக் அப்படியே பார்க்கல அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா அபி ஃபால்ஸ் பார்த்தோன்னா அந்த பாருங்கள் நேராக அந்த பாருங்கள் கார் போயிட்டு பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும் அபி ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு. மண்டலப்பட்டிக்கும் அந்த சைடு தான் போகணுமா, இல்லை மண்டலப்பட்டிக்கு இந்த சைடாக போகணும் இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டு பார்த்தீங்களா ஒரு அட்வென்ச்சர் ரைடு ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த சைடு தான் அந்த ரூட் இருக்குது. பார்ப்போம், அதுவும் கண்டிப்பாக போகணும். அது நாளைக்கு போவோம். இன்றைக்கி வந்து இந்த அபி வாட்டர் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக்க நம்ம இங்கே வேறு ஏதாவது இருக்குதா சுற்றி பார்க்குற மாதிரி வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தோன்னா நம்ம கூர்க்கில் இருக்க அபி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம். இப்போ அபி வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்க்கிங்கில் தான் இப்போ நான் வண்டி வச்சுட்டு இப்போ நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்க பார்த்தோன்னா 20 ருபீஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நான் வந்திருக்க வந்து பிஸி டைமில் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எம்டியாக தான் கிடக்குது. அவ்வளோக்கா கார்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கம்மியாக தான் இருக்குது. பேக்கும் ஹெல்மெட்டும் இங்கேயே வச்சுட்டு போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம போய் பார்ப்போம் அபி வாட்டர் ஃபால்ஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி இந்த டயத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரில, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோங்கிறது நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே
ஓகே காசு பார்த்தோன்னா அவள் அபி வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். உள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோக்கு ஒன்றும் வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட் ஒன்றும் கேட்கல. தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ரொம்பலாம் அதிகமான ஆட்கள் இல்லை. ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. யாருமே இல்லை சொல்ல போனோம்னா. அப்படியே பேக்கில் காமிக்கிறே பாருங்க. பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு பூமோட்டோட தான் வருவார். இதுதாங்க அந்த அபி வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. நல்லா மேலேருந்து ஊற்றுது, ஆனால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. மேலேருந்து தண்ணி ஊற்றி வருது. இன்னும் டாப்பில் தான் வியூ பாயிண்ட் இருக்கான்னு தெரியலை. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இருக்குது எல்லாருமே இங்கேருந்தே ஃபோட்டோ எடுக்கிறது அதோட படிக்கிறாங்க. முன்னாடி குளிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், இப்போ வந்து குளிக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் நம்ம சீசன் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்தோம். இல்லைனா இன்னும் ரொம்ப ரேர். கூட்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். ஏற்கனவே நான் ரொம்ப கூச்சமாக உள்ளவன். இதில் கூட்டமாக இருந்துச்சுன்னா சரி வராது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தா நம்ம அபி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி மேலே வந்துட்டேன். கீழே பார்த்தேன் ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் தான் அந்த இடம் லாய்க்கு. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. குளிக்கலாம் முடியாது. ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா நின்று பார்த்து ரசிச்சுட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தண்ணி நிறையா வர டயத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. அந்த சாரெல்லாம் மேலே அடிக்கும். அது இன்னும் நல்லா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. அதுவும் இப்போ சீசனும் கிடையாது, க்ரௌடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் மேலே வந்துட்டேன். இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு இனிமேல் ரூம் தான் தேடணும். ஏன்னா இங்கே நைட் ஆயிடுச்சுன்னா ரூம் தேடுறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதனால் இப்போவே ரூம் எடுத்து பார்த்து ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம ரூம் எடுத்துட்டோம். எங்கேன்னு பார்த்தோன்னா கூர்க்கில் கோ ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஸ்டே இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து பெட்டு லேயர் பெட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெட்டு வந்து போட்டு அதில் வந்து அவங்க ரூம் ஸ்டே மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இது வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக்கிங் பண்ண முடியும். நேரில் வந்து புக்கிங் பண்ணிங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக. ஆன்லைனில் புக்கிங் பண்ண மட்டும்தான் வரும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கோ ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக்கு நீங்கள் இங்கே கூர்க்கு வர்றா இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்குது. இந்த கோ ஸ்டாப் ஆப் வந்து இங்கே மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஆப் நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கேயாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கோவாவில் கூட இருக்குதான். இருக்கிறதுலே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அது இங்கே கோ ஸ்டாப்ஸில் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு ரூமை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம பெட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம பைக் பார்த்தோன்னா இங்கே பார்க்கிங் பண்ணிட்டேன். பைக் இங்கே உள்ள வச்சுட்டேன். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதை கடைசியாக காட்டுறேன். ஓகே, இப்படியே உள்ளே போகணுமா? ஒரு ஹால், ஒரு பெட்டுக்கு ஒரு லாக்கருங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து லாக்கர் சிஸ்டம் இருக்குது. நமக்கு அந்த லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு இப்போ நம்ம தங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன், இந்த பெட்டுக்கு இந்த லாக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு சேஃபாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் இருக்கும். நம்மள்ட்ட கீ வந்து நம்மள்ட்ட தான் இருக்கும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பெட்டுலாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. உள்ளுக்குள்ளே காட்டுறேன், இப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா லைட் சுவிட்ச் அண்ட் சார்ஜர் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு பெட்டு, ஒரு ஃபேன் இருக்கா, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபேன் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபேனு, பெட்ஷீட்டு, அதுக்கடுத்து ஒரு பெட்டு, ஒரு தலைவாணி, ஒரு மினி பில்லோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நைட்டு தங்குறதுக்கு இது போதுமான அளவு. ஓகேவா? இது மாதிரி நேற்று மைசூரில் கிடச்சிருந்துச்சுனாலும் இன்னும் சூப்பர் தான். மைசூரில் நமக்கு கிடச்சது 800 சம்திங்கு, இங்கே நமக்கு கிடச்சது 600 சம்திங், அவ்வளோதான். ஓகே, இப்படி நான் வெளியில் போய்ட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் காய்ச்சி இந்த கோ ஸ்டாப்புங்கிறது நான் ஸ்டே பண்ணியிருக்க இடம். இது பார்த்தோன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. நம்ம லேயர் ரூம்ஸும் இருக்குது, அதுக்காக பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் ரூமும் இருக்குது, ஒரு தனித்தனியாக ரூமும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நானே ஒரு வீடியோ பார்த்து தான் வந்தேன். நல்லா நேம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கோ ஸ்டாப். நீங்கள் மேப்பில் போட்டாலே கோ ஸ்டாப்னு போட்டாலே வந்துடும். ப்ரைஸ் ஓகே, ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ப்ரைஸு கூட. அதனால் நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டே வாங்க. ஆன்லைனில் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஆன்லைனில் இருக்கா அப்படின்னா எதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஸோ ஓகே காசு, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்டலப்பட்டி அந்த அட்வென்ச்சர் ரூட்டு போகணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
நாளைக்கு அந்த ரூட்டை போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மைசூருக்கு பேக்வேர்டு கிளம்பிடுறோம். மைசூர் பார்த்துட்டு மைசூரில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாப்புல மைசூரில் வந்தால் மீட் பண்ணலாம்ட்டு. ஸோ அவரை போய் மீட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு கிருஷ்ணகிரி போய்ட்டோம். கிருஷ்ணகிரி போய்ட்டு அன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ண முடியுதான் பார்ப்போம். எங்கே அப்படின்னா நம்ம பல இடத்துல ஒர்க் பண்ண சொன்னோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியுதான் பார்ப்போம். அப்படி அங்கே ஸ்டே பண்ணிட்டோம்னா அப்படி முடிஞ்சால் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ரன்னிங்கில் வண்டி எடுத்துட வேண்டியதான். எங்கேயாவது ஒரு இடத்துல டோல்கேட்டு இந்த மாதிரி இடமா பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சமாக வண்டியை மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டாடா பாபாய், see you, டாடா.